இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய லேட்டஸ்ட் வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ பாடத்துக்கு போகலாம். இன்றைய பாடத்தில் காமன் மிஸ்டேக்ஸ் வித் நவுன்ஸ் பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். அது என்ன காமன் மிஸ்டேக்ஸ் வித் நவுன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிலத்தில் சில நவுன்களை பயன்படுத்தக்குள்ள நம்ம செய்யக்கூடிய தவறுகளை இந்த வீடியோவில் விரிவாக விளக்கியிருக்கிறேன். முதலாவதாக நவுன்னா பெயர்ச்சொல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நவுன் வந்து பொதுவாக 2 வகைப்படும். கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கவுண்டபிள் நவுன்ஸை வந்து நம்ம எண்ணலாம் 1 2 3ன்னு. உதாரணத்துக்கு பேனா, புக்கு இந்த மாதிரி ஐட்டங்கள். 1 பென்னு, 2 பென்னு, 3 பென் அப்படி சொல்லலாம். 1 புக்கு, 2 புக்கு, 3 புக்கு இப்படி எண்ணலாம். அன்கவுண்டபிள் நவுனுக்கு உதாரணத்தை கேட்டிங்கனாக்கா சுகர், வாட்டர், ஆயில் இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா அன்கவுண்டபிள் நவுன் கேட்டகரியில் வருது. இதை வந்து சுகரை வந்து 1 2 3 எண்ண முடியாது, வாட்டர் அந்த மாதிரி எண்ண முடியாது, ஆயில் அந்த மாதிரி எண்ண முடியாது. பட் அதுக்கு பதிலாக இவைகளுக்கு நம்ம ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. சுகரை வந்து கேஜிலையும், வாட்டர், ஆயில் இவைகளை வந்து லிட்டர்லேயும் வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறோம். அதேமாரி அன்கவுண்டபிள் நவுன் வந்து நம்ம ப்ளூரலில் சொல்லக்குள்ள அவைகளோட எஸ் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறது விதி. இப்போ உதாரணத்தை பாருங்கள். கேரி யுவர் லக்கேஜஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது தப்பு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, லக்கேஜுங்கிறது அன்கவுண்டபிள் நவுனில் வருது. அதனுடைய ப்ளூரல் ஃபார்ம் கூட லக்கேஜ் தான். அப்படிங்கிற கேரி யுவர் லக்கேஜ் யுவர் செல்ஃப் அப்படின்னு தான் சொல்லணும். உங்கள் சாமான்களை நீங்களே எடுத்து செல்லுங்கள் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். சரி, இப்படி இருந்துச்சுனாக்கா எப்படி வித்தியாசப்படுத்துறதுன்னா, சம், எனி, மோர், டூ மச் இந்தமாரி வார்த்தைகளை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி வித்தியாசப்படுத்தலாம். ஐ கேரி சம் லக்கேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, டு யூ ஹேவ் எனி லக்கேஜ் அப்படி கேட்கலாம். ஓகே, ஹீ கேரிஸ் மோர் லக்கேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஹீ கேரிஸ் மோர் லக்கேஜ் ஃபார் 1 டே ட்ரிப்பு அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் கேரி டூ மச் லக்கேஜ் ஃபார் 1 டே ட்ரிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்தமாரி சம், எனி, மோர், மச் இந்தமாரி வார்த்தைகளை வந்து இவைகளோட பயன்படுத்தணும். பட் அதற்கு பதிலாக எஸ்ஸை மாத்திரம் சேர்க்கக்கூடாது. லக்கேஜ்னால் லக்கேஜ் தான், அது கூட எஸ் சேர்க்கக்கூடாது. அடுத்த உதாரணம், வி வில் பை சம் ஃபர்னிச்சர்ஸ் ஃபார் அவர் நியூ ஹவுஸ் அப்படின்னு சொன்னால் அதுவும் தப்பு தான். ஏன்னா ஃபர்னிச்சருங்கிறது அன்கவுண்டபிள் நவுன், அது கூட எஸ் சேர்க்கக்கூடாது. வி வில் பை சம் ஃபர்னிச்சர் ஃபார் அவர் நியூ ஹவுஸ் அப்படி தான் சொல்லணும். நாங்கள் எங்கள் புதிய வீட்டிற்கு சில ஃபர்னிச்சர்களை வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்களா, சம்ங்கிறத யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக இன்னொரு உதாரணம், ஹேவ் யூ ரிசீவ்டு எனி இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுவும் தவறு தான். ஏன்னா இன்ஃபர்மேஷன் கூட அன்கவுண்டபிள் நவுனில் தான் வருது. இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் சொல்லணும், அது கூட எஸ் செய்யக்கூடாது. இங்கே பாருங்கள், எனிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிடுறேன். ஹேவ் யூ ரிசீவ்டு எனி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு. ஐ வாண்ட் சம் மோர் இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா அந்தமாரி கேட்கலாம். ஓகே, ஸோ ஐ ஹேவ் சம் இன்ஃபர்மேஷன் இந்தமாரி சொல்லலாம். சம், எனி இதெல்லாம். ஐ ஹேவ் கலெக்டட் மோர் இன்ஃபர்மேஷன் அந்தமாரி சொல்லலாம். ஒரு விஷயத்தை பற்றி நான் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணியிருக்கேன் அந்தமாரி. ஸோ இந்தமாரி வார்த்தைகளை தான் யூஸ் பண்ணணும். அடுத்ததாக தீஸ் ஆர் ஓல்டு நியூஸ் அப்படின்னு சொல்லிங்கனாக்கா அதுவும் தவறு. என்ன காரணம்னா, நியூஸுங்கிறதே சிங்குலர், அது கூட போய்ட்டு நீங்கள் வந்து ஆறுங்கிற ப்ளூரல் ஃபார்ம் வர்பை பயன்படுத்தக்கூடாது. திஸ் இஸ் ஓல்டு நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இது பழைய செய்தி அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக்கா டோன்ட் மேக் ஏ நாய்ஸ் ஹியர், இதுவும் தவறு. என்ன காரணம்னா, நாய்ஸுங்கிற அன்கவுண்டபிள் நவுனோட ஆர்டிக்கல் ஏவை பயன்படுத்தியிருக்கிறோம். அன்கவுண்டபிள் நவுனுக்கு கூட ஆர்டிகல்ஸ் ஏ அண்ட் இவைகளை பயன்படுத்தக்கூடாது. டோன்ட் மேக் நாய்ஸ் ஹியர் அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே சத்தம் போட வேண்டாம் அப்படிங்கிறது. இட் இஸ் எ கிரேட் ப்ளஷர் டு மீட் யூ அப்படின்னு சொன்னால் அதுவும் தவறு. என்ன காரணம்னா, இந்த சென்டென்ஸில் ஏங்கிற ஆர்டிக்கிளை ப்ளஷருங்கிற வார்த்தையோடு நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். இதுவும் அன்கவுண்டபிள் நவுனு. இட் இஸ் கிரேட் ப்ளஷர் டு மீட் யூ, உங்களை சந்தித்ததில் மிகுந்த மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லணும். அதுக்கு அடுத்ததாக வாட் ஏ நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் தவறு. என்ன காரணம்னா, இங்கே நான்சென்ஸ் கூட ஏங்கிற ஆர்டிகளை பயன்படுத்திக்கிறோம். நான்சென்ஸ் கூட ஆர்டிகல்ஸை பயன்படுத்தக்கூடாது, ஏன்னா அதுவும் அன்கவுண்டபிள் நவுன். வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் அப்படிங்கனாக்கா நீங்கள் என்ன முட்டாள்தனமாக பேசுகிறீர்கள் அப்படிங்கிறது அர்த்தம். அதுக்கடுத்ததாக ஐ ஏட் பிரெட்ஸ் டுடே மார்னிங் அப்படின்னு சொன்னால் அதுவும் தவறு. பிரெட்டுங்கிறது அன்கவுண்டபிள் நவுன், அது கூட எஸ் செய்யக்கூடாது. ஐ ஏட் பிரெட் டுடே மார்னிங் அப்படின்னு சொல்லணும். நான் இன்று காலை ரொட்டி சாப்பிட்டேன். அது ப்ளூரலில் சொல்லணுன்னாக்கா சம் பிரெட்டுன்னு சொல்லலாம், இல்லை மோர் பிரெட் இந்தமாரி சொல்லலாம். பட் எஸ் செய்யக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஷீ இஸ் மை கசின் சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறது முற்றிலும் தவறு. என்ன காரணம் அப்படின்னாக்கா, கசின்கிற வார்த்தை கூட சிஸ்டர் பிரதருங்கிற வார்த்தைகளை சேர்க்கக்கூடாது.
ஷீ இஸ் மை கசின் அப்படின்னு தான் சொல்லணும். அவள் எனது உறவினர் அப்படிங்கிறது. இங்கே ஷீங்கிறதே அது ஆனா பெண்ணாங்கிறத சொல்லிடுது. அதுக்கப்புறம் மறுபடியும் கசின் பிரதர் கசின் சிஸ்டர் வந்து சேர்க்கக்கூடாது. ஆணாக இருந்தாக்கா ஹீ இஸ் மை கசின் அப்படின்னு சொல்லணும். பெண்ணாக இருந்தால் ஷீ இஸ் மை கசின்னு சொல்லணும். அடுத்ததாக போலீஸ் இஸ் ஃபார் அவர் செக்யூரிட்டி அப்படிங்கிறது தவறு. என்ன காரணம் அப்படின்னாக்கா போலீஸுங்கிறது ஒரு ப்ளூரல் வார்த்தை, ஒரு குரூப்பை சொல்லுது, குரூப் ஆஃப் பீப்புளை சொல்லுது. அப்படிங்குள்ள போலீஸ் ஆர் ஃபார் அவர் செக்யூரிட்டின்னு சொல்லணும். காவல்துறை எங்கள் பாதுகாப்புக்காக உள்ளது அப்படிங்கிறது. அதனால் போலீஸ் கூட ஈஸு செய்யக்கூடாது. அதே போலீஸு ஒரு மனிதனை இது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஏ போலீஸ் மேன் அப்படின்னு சொல்லி மேனுங்கிறத சேர்த்துக்கணும். ஏ போலீஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை டூ போலீஸ்மேன் அப்படின்னு சொல்லணும், மென்னுன்னு சொல்லணும். பட் போலீஸுன்னு மட்டும் குறிப்பிடக்குள்ள அது கூட சேர்க்கக்கூடிய வர்பு ப்ளூரல் ஃபார்ம் வர்பு தான் பயன்படுத்தணும். சிங்குலர் ஃபார்ம் வர்பை பயன்படுத்தக்கூடாது. போலீஸ் ஈஸ்ன்னு சொல்லக்கூடாது, போலீஸ் ஆர்னு சொல்லணும். போலீஸ் ஆர் ஃபார் அவர் செக்யூரிட்டி, காவல்துறை எங்கள் பாதுகாப்புக்காக உள்ளது அப்படிங்கிறது. அதுக்கடுத்ததாக ஒன் ஆஃப் தி பாய்ஸ் ஆர் மிஸ்ஸிங் இன் தி க்ரௌட் அப்படின்னு சொன்னால் அது தவறு. என்ன காரணம்னா ஒன் ஆஃப் தி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துருச்சுனாலே அது கூட வரக்கூடிய வர்பு ஒன் ஆஃப் தி பாய்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா ஒரு மனிதனை தான் குறிப்பிடுறாங்க. ஒன் ஆஃப் தி பாய்ஸ்னால் ஒரு பையன், அதாவது பையன்களில் ஒருவன் அப்படிங்கிறது. அப்படிங்கக்குள்ள அதுக்கு சிங்குலர் ஃபார்ம் வர்பை தான் பயன்படுத்தணும், ப்ளூரல் ஃபார்ம் வர்பை பயன்படுத்தக்கூடாது. ஒன் ஆஃப் தி பாய்ஸ் ஈஸ் மிஸ்ஸிங் இன் தி க்ரௌடுன்னு தான் சொல்லணும். சிறுவர்களில் ஒருவரை கூட்டத்தில் காணவில்லைன்னு தான் சொல்லணும். ஒன் ஆஃப் தி பாய்ஸ் ஆர் மிஸ்ஸிங்னு சொல்லக்கூடாது. அதுக்கடுத்தது த சீனரிஸ் ஆர் நைஸ் அப்படின்னு சொன்னாலும் தவறு. ஏன்னா சீனரிங்கிறது சிங்குலர், அதுக்கு வந்து ஈஸை தான் பயன்படுத்தணும். சீனரிஸுங்கிற வார்த்தை கிடையாது, சீனரின்னு தான் சொல்லணும். த சீனரி ஈஸ் நைஸ் அப்படின்னு சொல்லி. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா ஆங்கிலத்தில் சில விலங்குகளோட பெயர்களோட எஸ் சேர்த்து பயன்படுத்தக்கூடாது. ப்ளூரலில் சொல்கிறதுக்கு எஸ் சேர்த்து பயன்படுத்தக்கூடாது. உதாரணத்துக்கு டீர், கேட்டில், அப்புறம் வந்து ஷீப், இந்த மூணும். டீரை வந்து டீர்ஸ்னு சொல்லக்கூடாது ப்ளூரலில் சொல்கிறதுக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சம்மு, மோர் இந்தமாரி தான் சொல்லணும். அதேமாரி கேட்டில்னால் கால்நடைகள்னு அர்த்தம். அது கூட மறுபடியும் போய் எஸ் சேர்க்கக்கூடாது. அதுக்கடுத்து ஷீப்பு, ஆடுகள், இது எல்லாத்துக்குமே வந்து ஷீப் தான். அது கூடயும் எஸ் செய்யக்கூடாது. இப்போ உதாரணத்தை பாருங்கள், வி சா சம் டீர்ஸ் இன் தி ஜூ அப்படின்னு சொன்னால் அது தவறு. வி சா சம் டீர் இன் தி ஜூன்னு சொல்லணும். மிருகாட்சி சாலையில் சில மான்களை பார்த்தோம் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். அதுக்கடுத்ததாக ஷீ ஹெல்ப்ஸ் தி புவர்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா அதுவும் தவறு. என்ன காரணம்னா தி புவர் அப்படின்னு சொன்னீங்கனாலே ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை குறிக்கும். தி புவர், தி ரிச், த மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை குறிக்கும். அது வந்து சிங்குலர் கிடையாது, அது ப்ளூரல் தான். அது கூட மறுபடியும் எஸ் செய்யக்கூடாது. ஷீ ஹெல்ப்ஸ் தி புவர், அவள் ஏழைகளுக்கு உதவுகிறாள் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு அடுத்ததாக டசன் கூட எஸ் சேர்த்து பயன்படுத்தக்கூடாது. ஐ பாட் 3 டசன்ஸ் ஆரஞ்சஸ் அப்படின்னு சொன்னால் அது தவறு. ஏன்னா டசன்கிறது ப்ளூரல் தான். ஐ பாட் 3 டசன் ஆரஞ்சஸ் அப்படின்னு சொல்லணும். நான் 3 டஜன் ஆரஞ்சு வாங்கினேன் அப்படிங்கிறது. அதுக்கடுத்ததாக மை ஃபாதர் கேவ் மீ சம் அட்வைசஸ் அப்படின்னு சொன்னால் அதுவும் தவறு. அட்வைஸுங்கிறது கிட்டத்தட்ட இன்ஃபர்மேஷன் மாரி தான், அது கூடயும் எஸ் சேர்க்கக்கூடாது. மை ஃபாதர் கேவ் மீ சம் அட்வைஸ் அப்படிங்கிறது. எனது தந்தை எனக்கு சில அறிவுரைகளை வழங்கினார் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். ஷீ ஹேஸ் பியூட்டிஃபுல் ஹேர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது, அதுவும் தவறு. ஏன்னா தலையில் உள்ள மொத்த முடியும் வந்து ஹேருன்னு தான் சொல்லணும், ஹேர்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. ஹேர் கட்டிங் போகிறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க தவிர ஹேர்ஸ் கட்டிங்க்கு போகிறோம் அப்படின்னு சொல்ல மாட்டோம். அதனால் ஹேர் கூட எஸ் சேர்த்து பயன்படுத்தாதீங்க, தலையில் உள்ள மொத்த முடியை குறிப்பிடக்குள்ள. ஷீ ஹேஸ் பியூட்டிஃபுல் ஹேர் அப்படின்னு சொல்லணும், அவளுக்கு அழகான முடி இருக்கிறது அப்படிங்கிறது. பட் ஒரு சில இடங்களில் இந்த ஹேர்ஸுங்கிறத பயன்படுத்தலாம். அது எப்படின்னாக்கா ஐ சா ஃபியூ ஒயிட் ஹேர்ஸ் ஆன் மை ஹெட் டுடே மார்னிங், நான் இன்றைக்கி கொஞ்சம் வெள்ளை முடிக்கல நரமுடிக்கல என் தலையில் பார்த்தேன் அப்படிங்கிறது சொல்லலாம். இது வந்து அந்தமாரி பர்டிகுலராக குறிப்பிடக்குள்ள. மற்றபடி தலையில் உள்ள மொத்த முடியும் குறிப்பிடறதுக்கு ஹேர்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, ஹேர்ன்னு தான் சொல்லணும். அதுக்கடுத்ததாக வி செல் இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்ஸ், வி செல் இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். நாங்கள் தொழில்துறை உபகரணங்களை விற்கிறோம் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம்.